நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாடல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி காட் ஆஃப் மாசஸ். நந்தமூரி பாலகிருஷ்ணா நடித்த அகண்டா 2 தாண்டவம் தமிழ் திரைப்படத்தை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழ் ரசிகர்களை மகிழ்விக்கும் வகையில் இப்படத்தின் தெலுங்கு பதிப்பேடு இணைந்து தமிழ் பதிப்பும் வரும். தமிழ் பதிப்பின் வெளியீட்டை ஒட்டி படக்குழுவினர் இன்று சென்னையில் பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்தனர். இந்நிகழ்வில் நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் பேசும்போது, ஹைதராபாத்தில் படம் அளவு ஒரு பிரம்மாண்ட விழாவை பார்த்தேன். இப்படம் முழுக்க கூஸ் பம்ப்ஸ் அனுபவம்தான். என்டிஆருடன் நடிக்க வேண்டும் என நிறைய ஆசைப்பட்டேன். ஆனால் இறைவன் காத்திரு, கடவுள் உடன் நடிக்கலாம் என சொன்னார். அது இப்போது நடந்துள்ளது. இப்படத்தில் ஒரு துறவியாக நடித்துள்ளேன். எனக்கு இயக்குனர் போயப்பாடி சீனு ஒரு அற்புதமான ரோல் தந்துள்ளார். தமிழில் ஏபி நாகராஜன் போல படம் எடுக்க ஆள் இல்லை என்ற இயக்கத்தை போக்க வந்திருக்கிறார் இயக்குனர் போயப்பாடி சீனு. மிக சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக இவர் கொண்டாடப்படுவார். பாலையா ஒரு நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு சக்தி. அவர் மாதிரி இப்போது எந்த ஒரு நடிகரும் இயங்க முடியாது. -10 டிகிரியில் வெறும் உடலுடன் எந்த சிஜியும் இல்லாமல் ஜார்ஜியாவில் நடித்தார். இப்படம் எனக்கு மிக சிறந்த அனுபவம். 300 படம் மேல் நடித்துள்ளேன். நான் அகண்டா படமும் செய்துள்ளேன். போத் ஆர் நாட் சேம். இப்படம் மொழி தாண்டிய ஒரு பேன் இந்தியா திரைப்படம். நம் இந்திய கலாச்சாரத்தை கொண்டாடும் படைப்பு. நீங்கள் படம் பார்த்து கொண்டாடுவீர்கள். அனைவருக்கும் இப்படம் பிடிக்கும். நம் ஆன்மீக உணர்வை யார் வந்து என்ன சொன்னாலும் அழிக்க முடியாது. இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இப்படத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். இப்படம் எனக்கு மிக பெரும் பெருமையை சேர்க்கும். அனைவருக்கும் நன்றி என்றார். நடிகர் விஜய் சந்திரசேகர் பேசும்போது, அகண்டா 2 குழுவை சென்னைக்கு வரவேற்கிறேன். ஹைதராபாத் விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. சென்னையில் விழா நடக்கிறது என்றவுடன் நான் ஷூட்டிங்கில் இருந்து சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அகண்டா 2 படத்தில் நான் எப்படி வந்தேன் என்றே தெரியவில்லை. என்னை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்த போயப்பாடி ஸ்ரீனு சாருக்கு நன்றி. அந்த படத்தில் நடித்தது சிவனின் அருள் எனக்குள் வந்த மாதிரி இருந்தது. எல்லோரும் பெரும் பாராட்டுகளை தந்தனர். நான் 2-3 காட்சிகள் நடித்தாலும் இப்படத்தில் முழுமையாக வருவது போல் செய்துள்ளார். சிவன் இப்படித்தான் இருப்பார் என பாலையா சாரை காட்டி என் பேர குழந்தைகளுக்கு சொல்வேன். வெட்ட வெளியில் செருப்பு கூட இல்லாமல் அவர் உழைத்த உழைப்பை நேரில் பார்த்து பிரமித்தேன். தமன் எல்லோரையும் அதிர வைக்கும்படி ஒரு அற்புதமான இசையை தந்துள்ளார். கமர்ஷியல் தாண்டி தெய்வீகத்தை தர போயப்பட்டி ஸ்ரீனிவாஸ் தான் முடியும். தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரையும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா சாரையும் இணைத்து படம் செய்யுங்கள். அனைவரும் படம் பார்த்து கொண்டாடுங்கள். நன்றி. அகண்டா 3யையும் கண்டிப்பாக செய்யுங்கள் என்றார். இணை தயாரிப்பாளர் கோடி பருச்சுரி பேசும்போது, பத்திரிகை ஊடக நண்பர்களின் அன்புக்கு நன்றி. இது உண்மையாகவே ஒரு பேன் இந்தியா படம். நம்ம எல்லோரும் கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கும். இயக்குனர் போயப்பாடி ஸ்ரீனுவுக்கு, பாலையா சாருக்கும் என் நன்றிகள். அனைவரும் படம் பார்த்து கொண்டாடுங்கள் என்றார். போயப்பாடி ஸ்ரீனு பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். என் 3 படங்கள் கேமராமேனாக வின்சென்ட் சார் செய்தார். அவர் மூலம் தமிழ் தெரிந்தாலும் அதிகம் பேச தெரியாது. அகண்டா தெலுங்கு மொழிக்கான படம் அல்ல. அதே போல தான் அகண்டா 2 இது இந்துக்கள் மற்றும் இந்தியாவின் ஆன்மீகத்தை கொண்டாடும் படம். தெலுங்கு தமிழ் என எல்லோருக்குமான படம். பாரதம் முழுக்க உள்ள அனைவரும் இப்படத்தை கொண்டாடுவார்கள். இங்கு வந்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. இப்படத்தை கண்டிப்பாக அனைவரும் ரசிப்பீர்கள். தேகம், தேசம், தெய்வம் என எல்லாவற்றுக்குமான படம். ஆனால் அதை கமர்ஷியலாக தந்துள்ளோம். அனைவருக்கும் நன்றி என்றார். நந்தமூரி பாலகிருஷ்ணா பேசும்போது, என் சொந்த வீட்டுக்கு வந்தது போல உள்ளது. நான் இங்கு தான் பிறந்தேன். அகண்டா 2 விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் நன்றிகள். என் உயிருக்கு இணையான தமிழ் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் நன்றிகள். சென்னை என் ஜென்ம பூமி, ஆந்திரா ஆத்ம பூமி. என் அப்பா என்டிஆரின் வாழ்க்கையெல்லாம் இங்கு தான் நடந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜியுடன் என் அப்பாவின் நட்பை, அன்பை மறக்க முடியாது. என் அப்பா என்டிஆர் தமிழ்நாட்டின் மீது மிகுந்த அன்போடு இருந்தார். அகண்டா முதல் பாகம் வெளிவந்த போது இப்படம் பார்க்க ஆள் வருமா என நினைத்தோம். ஆனால் இம்மாதிரி படம் ரசிகர்கள் கண்டிப்பாக தர வேண்டும் என உருவாக்கினோம். அது சூப்பர் ஹிட்டானது. இம்மாதிரி படங்களை ரசிகர்கள் பார்க்கிறார்கள் என தைரியம் வந்தது. போயப்பாடி ஸ்ரீனுவுடன் எனக்கு 4வது படம் இது. எல்லாமே சூப்பர் ஹிட்டு. அவருடன் கதை கூட அவ்வளவாக விவாதிக்க மாட்டேன். இந்த படம் 130 நாட்களில் முடிந்து விட்டது. இது சீக்வல் இல்லை. இது இந்து தர்மத்தை, கலாச்சாரத்தை போற்றும் ஒரு படைப்பு. நம் இனத்திற்கும் கலாச்சாரத்திற்குமான வெற்றி. நம் பண்பாடுகளை, சனாதன தர்மத்தை இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இந்த படம். சனாதன தர்மத்தை, சக்தியை இந்த படத்தில் காட்டியுள்ளோம். தர்மத்திற்காக நாம் போராட வேண்டும். என் அப்பா தான் என் தெய்வம். அவர் எல்லா வகையிலும் படம் செய்து விட்டார். நான் திரைக்கு வந்து 50 வருடம் ஆகிவிட்டது.
அவர்கள் ஆசையில் இன்னும் ஹீரோவாக நடிக்கிறேன். 4 படம் தொடர் வெற்றி. ரசிகர்கள் இம்மாதிரி படங்களுக்கு காத்திருக்கிறார்கள். இப்படத்தில் உழைத்த அனைவருக்கும் என் நன்றிகள். டிசம்பர் 5ஆம் தேதி வருகிறது. அனைவரும் படம் பாருங்கள், கொண்டாடுங்கள் என்றார். தயாரிப்பாளர் ராம் ஆசம்டா கோபிசந்த் ஆசம்டா தயாரிப்பில் 14 ரீல்ஸ் பிளேஸ் பேனரில் எம் தேஜஸ்வினி நந்தமூரி வழங்குகிறார்கள். இப்படத்தில் ஆதி பினிசெட்டி வலுவான வில்லனாக வருகிறார். சம்யுக்தா நாயகியாக நடித்துள்ளார். அர்ஷாவி மல்கோத்ராவின் சிறிய காட்சிகள் கதையின் உணர்ச்சியை மேலும் ஆழப்படுத்துவதாக அமைந்துள்ளது. படத்தின் தொழில்நுட்ப தரம் சிறப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர்கள் சி ராம் பிரசாத் மற்றும் சந்தோஷ் டி டெடாகே ஒவ்வொரு பிரேமிலும் பெரும் பிரம்மாண்டத்தையும் அற்புதமான உலகையும் உருவாக்கியுள்ளனர். இசையமைத்திருப்பவர் தமன் எஸ். உடை, அதிரடி பின்னணி இசை, தெய்வீக தாளம் போல காட்சிகளின் தாக்கத்தை உயர்த்துகிறது. தம்மி ராஜுவின் எடிட்டிங் கச்சிதமாகவும் ஏஎஸ் பிரகாஷின் கலை அமைப்பு படத்தை இன்னும் பிரம்மாண்டமாக மாற்றியுள்ளது. நிச்சயம் இந்த படம் உங்களை கவரும், பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.